சென்னை திருவொற்றியூர் இந்திரா நகர் சாலையோரம் தேங்கி கிடக்கும் குப்பை கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செயலர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கண்ணன், இந்த குப்பைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லையா? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அனிதா. சென்னை திருவொற்றியூரில் இந்திரா நகர் சாலையோரம் தேங்கி கிடக்கும் குப்பைகள் ஆர்கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சிறு தொழிற்சாலைகளில் சிறு தொழில் நிறுவனங்களில் இருந்து கொண்டு வரப்படும் கழிவுகளை சாலையோரம் கொட்டிவிட்டு செல்லும் அவல நிலை. மேலும் கண்டு கொள்ளாத மாநகராட்சி அதிகாரிகள் மேலும் நோய் தொற்று பரவும் அபாயம் நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் தேசம் சாலை இந்திரா நகர் திருவொற்றியூர் மேம்பாலம் அருகில் உள்ள சாலைகளில் ஓரங்களில் காலியாக உள்ள இடங்களில் ஆர்கே நகரில் இருந்து லாரிகள் மூலம் தொழிற்சாலைகளில் சிறு தொழில் நிறுவனங்களில் இருந்து கழிவுகள் கொண்டு வரப்பட்டு தினம் ஆயிரக்கணக்கான பயன்படுத்தும் அப்பகுதியில் உள்ள சாலைகளில் ஓரமாக கொட்டப்படுவதால் அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு துர்நாசம் வீசுவதாகும். இதனால் மழைக்காலங்களில் தேங்கி குப்பை கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் திருவொற்றியூர் மாநகராட்சி 1வது மண்டலம் உட்பட்ட இந்த பகுதியானது குப்பைகளை கொட்டுவதால் பலமுறை அதிகாரியிடம் அப்பகுதி மக்கள் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக 7வது மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் மாநகராட்சி அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டும் நகராட்சி அதிகாரிகள் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதால் அதிகாரிகள் பலமுறை மெத்தன போக்க செயல்படுகின்றனர். மேலும் சிங்கார சென்னை என்பது இது போன்று மக்கள் வாழும் புறநகர் பகுதிகளுக்கும் தான் என்று குப்பையை கொட்டும் இடமாக மாறக்கூடாது என்று சமூகர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதியில் உள்ள சாலையோரம் இருக்கும் குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கர்ணன்.